திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும், மக்களுக்கான இதுக்காக நாங்கள் ஒரு தொகுதியை குறைத்து கொண்டு 5 தொகுதிக்கு ஒற்றுக்கொண்டோம் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு போகிறாரு. வெளியேற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே, நாங்கள் 6 சீட்டு கொடுக்கலாம் வெளியேற மாதிரி இருக்கோம் அப்படின்னு. 6 சீட்டு கொடுக்கலாம் வெளியேறீங்களா? என்னங்க இது அநியாயமாக இருக்குது. ஒரு சீட்டுக்காக வெளியேறுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து தேமுதிக அவங்களுக்கு 10 சீட்டு, காங்கிரஸுக்கு 20. அதுவும் மாணவ ரோசம் சூடு சொரணம் இருக்கணும். ஆனால் நம்ம மக்கள் நல்ல கூட்டின்னு வெளியே போகலாம். அந்த அந்த கதவை ஏதாவது தட்டிக்கிட்டி இல்லை செவரீர் குதிச்சாதாவது விஜயை போய் பார்த்து கூட்டணி வச்சுக்கின்னு பேசுவோம், ஜானகின்னு வந்தால் பிடிச்சி தள்ளி விட்டு விஜய்கிட்ட போய் பேசிடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கணும். மானரோசம் இல்லையே, இன்னும் எங்கள் தன்மானத்தை தொடவில்லை. இவர் என்னடா இது, எதுக்கு என்ன சொல்கிற, 5 சீட்டு வாங்கினியா, வேறு சில கவனிப்புலாம் இருக்குது, ரைட் போ கம்முன்னு, அதை விட்டு பாஜக உள்ளே வந்துடும். அவன் இந்த திமுக, சிபிஎம், சிபிஐ, விசிகா, மதிமுக எல்லாம் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணாங்க. பாஜக உள்ளே வந்துடும் எல்லாரும், இவரை கேட்டால் பாஜக உள்ளே வந்துடும் இப்படி சொல்லிக்கிட்டே அந்நியார் உள்ளே வந்துட்டாங்க, பிரேமலதா. அதுக்கப்புறம் பாஜக உள்ளே வந்துடும். எவ்வளோ சீட்டு? 4 சீட்டு, 3 நமக்கு, உதயசூரியன் 1 தான் உனக்கு அப்படின்னோன்னா, அப்போ பாஜக உள்ளே வந்துடும் வெளியே சீன் போட்டுட்டு மதிமுக உள்ளே வந்துச்சு.